ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் செட் எக்ஸாம் 2025 இப்போது நம்மளுக்கு வரப்போகுது. அதை தான் நம்ம எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம். அதோடைய பேப்பர் 2 நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து இதை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதே தான் நம்மளுக்கு எதிர் வர நெட்டுக்குமே சிலபஸ் சேம் தான். ஸோ டிஎன் செட் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால இப்போது நம்ம டிஎன் செட்டை எப்படியாச்சும் கிராக் பண்ணணும் அப்படின்ற மோட்டோவோட இந்த சிலபஸையும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நம்மளுக்கு கிராக் பண்ண தேவையானது ஃபஸ்ட்டு மெட்டீரியல் சிலபஸ் தாங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ சிலபஸ் முக்கியமானது. சிலபஸ் இல்லாமல் இதை கிராக்கே பண்ண முடியாது. எஸ்பெஷலி பேப்பர் 2ல் நம்ம அந்த லைன்ஸில் திங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் மோஸ்ட் மார்க் எடுக்க முடியும். இப்போது ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. ஈச் யூனிட் 10 கொஷின் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 100 கொஷின்ஸ் 200 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். இதில் கொடுத்துருக்க சிலபஸ் பாருங்களேன். கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் அண்ட் டேர்ம்ஸ். இதில் ஒரு வார்த்தையுமே நம்மளுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்குற ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ஷன் கொஷினுக்கு நம்ம கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் போட முடியும். சப்போஸ் இதை எடுத்து நம்ம ஒரு பெரிய டாபிக்குள்ளே, எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தானேட்ஸ்குள்ளே இந்த டேர்ம் என்ன பண்ணியிருக்கு, இந்த டேர்ம் வச்சு நம்ம கேட்டால் நம்மளால் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியணும். அப்படி பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். கான்செப்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் படித்தாச்சா? நெக்ஸ்ட் யூனிட் 1. நம்ம இந்த சிலபஸ் ஆர்டர்லேயே க்ரோனாலஜி வைஸ் நம்ம எடுத்து வச்சு படித்தோன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு க்ரோனாலஜி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். இது நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தோன்னா நம்மளால் எக்ஸாம் ஹாலில் நடக்கிற கன்ஃபியூஷன்ஸை குறைக்க முடியும். கொஞ்சம் நம்ம இதை வச்சே கூட எலிமினேட் பண்ணிட முடியும். ரீசெண்ட் டைம்ஸில் கொஷின்ஸ் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக க்ரோனாலஜி பேஸ்ட் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அது ரிலேட்டடான விஷயங்களை படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரோனாலஜிக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்தந்த டைமில் சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி இருந்துச்சு, அதில் முக்கியமான நிர்வாகம் என்ன, அதுக்கப்புறம் மக்கள், சொசைட்டி, அந்த மன்னர்கள் கொண்டு வந்த முக்கியமான முறை ஆகட்டும், இந்த ஏதாவது முறை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நம்மளுக்கு சிலபஸ் பெருசாக இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது. நிறைய இத்தனை டேட்டாஸை நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்ற டவுட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராட் ரீடிங்க்கு கொண்டு வாங்க. எல்லாமே எந்த இரால நடக்குது, க்ரோனாலஜி எதுக்கு அடுத்தது எது நடக்குது, எந்த டைமில் யார் ஆண்டுட்ருக்கா, என்ன நடந்துகிட்ருக்கு, இப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராட் ப்ராஸ்பெக்டிவ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். இப்போது டிஎன் செட் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு ஓரியன்டான கொஷின்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சங்கம் அப்படின்ற நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, சங்கம் லிட்ரேச்சரில் டீட்டெயில் போகவும், சவுத் இந்தியாவில் இருக்கிற கிங்டம்ஸ் பற்றின கொஷின்ஸ் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கணும், புரிஞ்சு நல்லா டீட்டெயிலிங் கொடுத்து படித்து வச்சுக்கணும். எப்போவுமே டிஃபால்ட்டாக புத்திசம், ஜெயினிசம்லேருந்து அந்த கான்செப்டுவலோ இல்லை ஃபிலாசபியோ இல்லைனா அவங்க கூட்டின அந்த கான்ஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்தோ எப்படியும் கேள்விக்கு வந்துனே தான் இருக்குது. ஸோ புத்திசம், ஜெயினிசமும் ஒரு பொட்டென்ஷியலான டாபிக். ஸோ இவ்வளோ கிங்ஸ் இருக்காங்களே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு மறக்காதா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லா கிங்ஸை பற்றியும் எல்லாமே நான் சொன்னேன்ல, க்ரோனாலஜி வைஸ் நம்ம படிக்க தாங்க போகிறோம். அவங்க கொண்டு வந்த சிஸ்டம்ஸு என்னென்ன நடைமுறையில் இருந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப வரலாற்றில் சிறப்பு மிக்க கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் அசோகா த கிரேட், இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் டாப் டு பாட்டம் நம்ம படித்து வச்சுட்டோன்னா, ஸோ இவங்க பண்ணது என்னன்னு தெரிஞ்சதுன்னா மற்ற கிங் பண்ணாதது என்னன்றதும் நம்ம ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான அரசர்களை எடுத்து அவங்களோட டீட்டெயிலிங்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் அதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி கூட நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரியான ஒரு ப்ராமினெண்ட்டான அரசர்கள் பற்றி கேட்க தானே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ராமினெண்ட்டான அரசர்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. அதை வச்சு சப்போஸ் வேறு அரசர்கள் கேட்டிருந்தா கூட இவர் தான் இதை பண்ணியிருக்காருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ நம்மளால் எலிமினேட் பண்ணிட முடியும் ஆப்ஷன்ஸை.
இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னாங்க, இதில குடுத்திருக்க டெர்ம்ஸு, இதில குடுத்திருக்கிற குரோனாலஜில உள்ள கன்டென்ட் இருக்குல்ல, டிக்ளைன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாரி டிரெக்ஷன் ஆஃப் ட்ரேட், கொலோனியல்ல நடந்த அப்ப கொலோனியல் டைம்ல என்ன மாரி இண்டஸ்ட்ரி இருந்தது? என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க? என்ன மாரி அது வந்து அழிவ நோக்கி போச்சு? பிகாஸ் நம்ம வந்து மெர்ச்சன்டைஸ் கேபிட்டலா இருந்திருப்போம். நல்லா டெக்ஸ்டைல்ல டெவலப் ஆயிருக்கும் இருப்போம். கொலோனியல் ஆட்சி வந்ததும் நம்மளுடைய எக்கானமி படுத்திருக்கும். ஸோ இந்த மாரி அ ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கும் எடுத்து, அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? என்ன போயிட்டுருந்தது? என்ன ரிசல்ட்? காசஸு, கான்சிக்வென்ஸு இதில வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இவங்க குடுத்திருக்க வேர்ட்ஸ நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுட்டு, அதோடைய அதில என்னென்னன்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்மளுக்கு போதுமா இருக்கும். கடைசியா இந்த வந்து இதெல்லாம் ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படி ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், ரிசர்ச் அண்ட் மெத்தடாலஜி. இது நம்மளுக்கு கொஞ்சம் புக்ல இருக்காது. இதுக்கு வந்து ராஜேன்னு ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ண புக் நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ அது முடிஞ்சுச்சுன்னா அத பாருங்க. இப்போ இத எப்படி இன்னுமே ஷார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ குரோனாலஜி வைஸ் நம்ம படிச்சாச்சு. ஓரளவுக்கு நம்ம ஓர்வியூ வந்தாச்சு. இப்போ தமிழ்நாடு புக்ஸ நம்ம படிக்கணுங்க. தமிழ்நாடு புக்ஸ்ல 11த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா, இம்மென்ஸ் நெறைய டேட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ நம்மளுடைய அ டிஎன் ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் கூட நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ புக்ஸ நம்ம ஏன்னா அதில நெறைய கன்டென்ட் இருக்குங்க. ஸோ புக்ஸ நம்ம தெளிவா படிச்சோம்னாலே, நம்மளால மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ வந்து ஆன்சர் பண்ண முடியும். அரவுண்ட் கண்டிப்பா ஒரு 60% வந்து நம்மளால பண்ணிட முடியும். ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல்க்கு 11த் வால்யூம் 1, வால்யூம் 2 ஐஎன்சிக்கு வந்து 12த் இந்த புக்க நம்ம சிலபஸ் ஓரியன்டடா நம்ம இத படிச்சோம்னாலே, ஒரு பேஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு மேல நீங்க வந்து புக் எடுத்து ஒரு ஸ்பெக்ட்ரம் புக் எடுத்து நீங்க சப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ, இல்லன்னா மாடர்ன் இண்டியா பிபின் சந்திரா எடுத்து நீங்க சப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு புக்ல குடுத்திருக்கிற நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ நல்லா டாப் டூ பாட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாமலும் ஹை லெவல்ல கேள்விகள் வரும். அது வந்து கிரே ஏரியா. எப்படி கேட்பாங்கன்னே தெரியாத அளவுக்கு டீட்டெயிலா கூட போய் கேட்கலாம். பிகாஸ் இது பிஜிக்கான எக்ஸாம் இல்லைங்களா? ஸோ அவங்க எவ்வளோ பெருசா வேணாலும் போய் கேட்கலாம். நம்பளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் தான் காம்படிஷன் ஆனா அப்படி கிடையாது. நம்மளுக்கு மெஜாரிட்டியா நம்ம எல்லாரும் போடுறத நம்ம நல்லா போட்டுருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம இந்த மாரி ஹை லெவல்ல கேட்கறதையும் கரெக்ட்டா இன்டர்பிரெட் பண்ணி போட்டுருவோம். அதுக்காக நான் ஹை லெவல்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, நம்மளுடைய கன்டென்ட் பேசிக்கான கன்டென்ட்டு நெறைய மார்க்க நம்ம விட்டுருவோம். கம்மி கொஸ்டின்ஸ் வர்றத விட, நெறைய கொஸ்டின்ஸ் வர்றதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, தமிழ்நாடு புக்ஸ நம்ம சிலபஸ் ஓரியன்டடா பார்த்து தெளிவா வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ். அவங்க என்ன டோன்ல இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க, குரோனாலஜி பேஸ்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரி நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கும் ஒரு சில புரிதல்கள் வரும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து, ஓகே இந்த மாரி டோன்ல கேட்குறாங்க. அதுக்கு மோஸ்ட்டா இந்த மாரி ஆப்ஷன் செட் பண்றாங்க. அப்படின்ற ஒரு புரிதலோட நீங்க பிஒய்க்யூ பார்க்கணும். ஓகேங்க. இப்போ அதர் சப்ஜெக்ட்ஸ் பேப்பர் 2 ஹிஸ்ட்ரி இல்லாம மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வாக் த்ரூ பண்றேன். உங்களுக்கு கீ கான்செப்ட்ஸ் என்னன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? நீங்க யுஜில, பிஜில எல்லாத்துலயுமே ஒரு தொடர்ந்து ஒரு வார்த்தைய நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஒரு பரிச்சயமான வார்த்தையா இருக்கும். ஏன்னா, அது இல்லாம அந்த சிலபஸே, சப்ஜெக்ட்டே ரிவால்வ் ஆவாது. அந்த மாதிரியான க்ரூஷியல் டெர்ம்ஸ் இருக்கும். க்ரூஷியல் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம எடுத்தோம்னா, இன்ஃப்ளேஷன்ன்றது இல்லாம எந்த டாப்பிக்கும் நீங்க பார்த்துவே இருக்க முடியாது. எந்த எக்ஸாமையும் பார்க்கவும் முடியாது இனிமேலும். ஏன்னா, அது ஒரு க்ரூஷியல் டாபிக் தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக். இந்த மாரி கீ டெர்ம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய கீ டாபிக்ஸ், கோர் டாபிக்ஸ். அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில நம்ம டீட்டெயிலா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸா இருக்கலாம், இன்ஃப்ளேஷனா இருக்கலாம், டீஃப்ளேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம கேள்விப்பட்ட டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. எக்ஸாம் மோஸ்ட்டா ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனி
ஜென்ரல் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பர்ல கோர் ஏரியாஸ் தெரியும் இல்லைங்களா? அந்த கோர் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கோர் ஏரியாஸ நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா, அதோடைய சரவுண்டிங் ஏரியாஸ்ன்னு இருக்கும். இப்போ கோர் ஏரியா, கோர சுத்தி இருக்க ரிவால்விங் டாபிக்ஸ், இது ஓரியன்டடா இருக்க டாபிக்ஸ். ஸோ இதிலயே பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுங்க. ஸோ கோர், அப்புறம் அத சுத்தி உள்ள டாபிக்ஸ நீங்க கவர் பண்ணீங்கன்னா, இப்போ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் விட்டுருங்க. ஏதாவது 4 கொஸ்டின் வரப்போது. விட்டுருங்கன்றத விட உங்களுக்கு நல்ல தரோவா படிக்கிறதுக்கான நீட் இல்ல. சும்மா வாட் இஸ் வாட்ன்னு பார்த்துக்கலாம். பட் கோரும், அதோடைய ரிவால்விங் டாபிக்ஸும் முக்கியத்துவம் குடுத்து படிச்சீங்கன்னா, உங்களால மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ எடுத்து பார்க்க முடியும். இந்த பேப்பர் 2ல. நம்ம இத பண்ணிட்டு, கிளியர் பண்ணி டிஎன் செட் வாங்கிட்டு போயிரலாம். இதே தாங்க நெட்டுக்குமே. நெட்டுன்னு இருக்க பட்சத்தில கொஞ்சம் இந்தியா பேஸ்ட் டாபிக்ஸ் இருக்கும். அந்த மாரியான ஓரியன்டேஷன்ல கொண்டு போவாங்க. அண்ட் கான்செப்சுவல் இம்பார்ட்டன்ஸ் சேமா தான் இருக்க போது. ஸோ இந்த மெத்தட்ல நம்ம படிச்சோம்னாலே, இது ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனா இருக்கும். பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன் செட்டுன்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம டாபிக்ஸ் அதுக்குள்ள என்ன வருதோ, அத தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கீ டாபிக்ஸ்க்கு ப்ரையாரிட்டி குடுக்கணும். தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிஒய்க்யூவோட டோன அசஸ் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கணும். இவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பா பேப்பர் 2ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நல்ல கட் ஆஃபே ரீச் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க் யூ.